சென்னை கொடுங்கையூரில் தடை செய்யப்பட்ட 6 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரை கைது செய்தனர். தகவலின் பேரில் எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள டீ கடை ஒன்றில் சோதனை செய்த போலீசார் குறைந்த அளவிலான குட்கா பொருட்களை கைப்பற்றினர். தொடர்ந்து கடையில் பணியாற்றிய ஊழியர்களின் வீட்டில் சோதனை நடத்தியதில் 6 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கடலில் குளித்த இளம்பெண் உட்பட 2 ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்தனர். தேவநேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பணியாற்றி வந்த மேகாலயா மாநிலத்தைச் சேர்ந்த ஆண் மற்றும் பெண் ஊழியர்கள் கடலில் குளித்துள்ளனர். அப்போது நீச்சல் தெரியாத இருவரும் ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தனர். குரோம்பேட்டை அருகே தனியார் கல்லூரி பேருந்து மோதியதில் கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். ஜிஎஸ்டி சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர் மீது தனியார் கல்லூரி பேருந்து மோதியது. இதில் மாணவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பட்டுக்கோட்டை அருகே தனியார் பள்ளி வசம் இருந்த நகராட்சிக்கு சொந்தமான இடம் அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டம் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை தனியார் பள்ளி பயன்படுத்தி வந்தது. இந்நிலையில் இடத்தை நகராட்சி நிர்வாகத்திற்கு திருப்பி தராமல் பள்ளி நிர்வாகம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இடத்தை நகராட்சி நிர்வாகத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சென்னை மண்ணடி பகுதியில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு சிகரெட் விற்பனையில் ஈடுபட்ட இலங்கை நாட்டை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணன் மேனன், கிருஷிகாந்த் ஆகியோரை கைது செய்த போலீசார் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 200 வெளிநாட்டு சிகரெட் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். தெஞ்சி அருகே பெண்களை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி ஆபாசமாக படம் பிடித்து மிரட்டிய சகோதரர்களை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் பெருமுகை பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன், புருஷோத்தமன் ஆகியோர் பெண்களை ஆபாசமாக படம் பிடித்து மிரட்டி ஆசைக்கு இணங்க வைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 கைது செய்தனர். மேலும் உடந்தையாக இருந்த அவர்களது அக்காள் மற்றும் அவரது கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் டாஸ்மாக் கடையை ஒட்டிய இடங்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகாலை முதலே பார்களில் மது விற்பனை நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான காட்சிகள் வெளியான நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். புதுச்சேரி புறநகர் பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட சிறார் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கோகுல், நாகராஜ் மற்றும் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் சிறாரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு பட்டா கத்தியை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறையில் மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு அக்கட்சியின் தொண்டர்கள் பாலாபிஷேகம் செய்து சூடமேற்றி அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்த் நினைவாக பேனர் வைத்த தொண்டர்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து அஞ்சலி செலுத்தினர். பெரியபாளையம் அருகே பதவி உயர்வுக்கு எதிரான அரசாணையை ரத்து செய்ய கோரி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் எல்லாபுரம் வட்டார கல்வி அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது தொடக்க கல்வி ஆராய்ச்சி ஆசிரியர்களின் 12 அம்ச கோரிக்கைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை ஒகேனக்கல் சாலையை இரவு நேரத்தில் காட்டு யானை கூட்டம் கடந்து சென்றதால் பரபரப்பானது. பாதுகாப்பு நடவடிக்கையாக சாலையின் இருபுறங்களிலும் போக்குவரத்தை தடை செய்த வனத்துறையினர் யானைகள் சென்ற பின்னர் மீண்டும் அனுமதித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கடன் தொல்லையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி செந்தமிழ் நகரில் வசித்து வரும் சதீஷ் என்பவரின் மனைவி ஆஷா கடன் வாங்கி தனியார் நிறுவனத்தில் முதலீடு செய்ததாக தெரிகின்றது. அந்த நிறுவனம் மோசடி செய்து பணத்தை ஏமாற்றிய நிலையில் மனமுடைந்த ஆஷா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் அணிவகுப்பு நடத்தினர். வீரலூர், மேல்சோழக்குப்பம், நவாபாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் எருதுவிடும் திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு அந்த பகுதியில் அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் அணிவகுப்பு நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கடற்கரையோரம் இறந்த நிலையில் மீன்கள் கரை ஒதுங்கின. பக்கிங்ஹாம் கால்வாயிலிருந்து இங்கு வரக்கூடிய மீன்கள் கடல் நீரில் உயிர் வாழ முடியாததால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இறந்த நிலையில் கிடந்தன. இந்நிலையில் மீன்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே சவுடம்மன் கோவில் விழா விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலின் மார்கழி மாத திருவிழா கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் நிறைவு நாளில் முக்கிய நிகழ்வான தப்பார ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ராமர் பாதத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். பூலாங்குளம் கிராமத்தில் விவசாய நிலங்களுக்கு இடையே இருக்கும் குன்றின் பாறையில் ராமரின் வலது கால் தடம் இருப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் நம்பிக்கையுடன் வழிபட்டு வருகின்றனர். புதுச்சேரி வணிக வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற சிபிஐ சோதனை குறித்து உரிய நேரத்தில் பதிலளிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். நிருபர்கள் மத்தியில் பேசிய அவர் பணி உயர்வு தொடர்பான காவல்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் காலி பணியிடங்களை நிரப்பவும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். மேலும் சிபிஐ சோதனை விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் உரிய நேரத்தில் இதுகுறித்து பதிலளிப்பதாகவும் தெரிவித்தார். மதுரை துணை மேயர் வீடு மற்றும் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கட்சி சார்ந்தவர்களாக கருதாமல் சமூக விரோதிகளாக பார்க்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். துணை மேயர் நாகராஜன் இல்லத்திற்கு வந்த அவர் தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட்டார். அப்போது தாக்குதலின் பின்னணியில் காவல்துறையினர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் அனைவரிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். தாக்குதலில் தொடர்புடையவர்களை கட்சி சார்ந்த நபராக பார்க்காமல் சமூக விரோதிகளாக பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாடும் அனைத்து மதத்தைச் சேர்ந்த சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய கோரி பிப்ரவரி 10ஆம் தேதி திருச்சியில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் ஜாஃபர் அலி கூறியுள்ளார். திருப்பூரில் மாற்றுக் கட்சி மற்றும் மாற்று இயக்கங்களில் இருந்து விலகிய பலர் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் ஜாஃபர் அலி முன்னிலையில் கட்சியில் இணைந்து கொண்டனர். அப்போது 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாடும் அனைத்து மதத்தைச் சேர்ந்த சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய கோரி பிப்ரவரி 10ஆம் தேதி திருச்சியில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று ஜாஃபர் அலி கூறினார். ரயில்வே யூனியன் சார்பாக போராட்டம் நடைபெற்றது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என்று யூனியன் பொதுச் செயலாளர் கண்ணையா தெரிவித்தார். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் எஸ்டோனியா நாட்டினர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் உள்ள முருகனின் அறுபடை வீடுகளான திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நெல்லையப்பர் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு சிற்பங்களை அவர்கள் கண்டுகளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே அலங்கார பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. நத்தாநல்லூர் பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் நேற்று மாலை பணி முடிந்து தொழிலாளர்கள் அனைவரும் சென்றுவிட்டனர். இந்த நிலையில் இரவு 10 மணி அளவில் மின்கசிவு காரணமாக தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவலின் பேரில் காஞ்சிபுரம், ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் தொழிற்சாலையில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முழுவதும் எரிந்து சேதமடைந்தன. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே இறந்தவரின் உடலை தங்கள் தெரு வழியாக எடுத்துச் செல்ல அதே சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவிடைமருதூரை அடுத்த சிந்தாமணி கிராமம் தெற்கு தெருவைச் சேர்ந்த உலகநாதன் என்ற முதியவர் நேற்று காலை வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். வழக்கமாக தெற்கு தெருவாசிகள் சுடுகாடு செல்லும் பாதை சமீபத்தில் பெய்த மழையால் சேரும் சகதியுமாக மாறியதால் அந்த வழியாக சடலத்தை எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் உலகநாதனின் உடலை வடக்கு தெரு வழியாக எடுத்துச் சென்று அடக்கம் செய்ய உறவினர்கள் முடிவு செய்திருந்த நிலையில் அதற்கு வடக்கு தெருவாசிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவிடைமருதூர் வட்டாட்சியர் பாக்யராஜ், திருவிடைமருதூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜாஃபர் சித்திக் உள்ளிட்ட அதிகாரிகள் வடக்கு தெருவாசிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் வடக்கு தெருவாசிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதையடுத்து வழக்கமாக சடலத்தை கொண்டு செல்லும் பாதையை சீரமைத்து கொண்டு செல்ல முடிவு செய்தனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது. தெலுங்கானா மாநிலத்தில் பள்ளி அருகே பீடா கடையில் போதை சாக்லேட் விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ரங்காரெட்டி மாவட்டம் கொத்தூர் பகுதியில் அரசு பள்ளி அருகே செயல்பட்டு வரும் பீடா கடையில் சாக்லேட் வாங்கி சாப்பிட்ட மாணவர்கள் வினோதமாக நடந்து கொண்டதை அடுத்து போதை தடுப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனையில் போதை சாக்லேட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்ததை அடுத்து 42 பெட்டிகளில் இருந்த 8 கிலோ சாக்லேட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரை கைது செய்தனர்.